நீங்க சர்ச்சில் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா அதை அப்படி கேரி பண்ண பழகணும். ஆமே, அதை அப்படி சுமந்து அப்படியே வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படியே தனியா உட்கார்ந்து இருக்க பழகிடணும். நம்ம என்னன்னா அந்த அப்படியே அந்த பிரசன்ஸ்ல அதை அப்படி சுமக்க பழகணும். அப்படியே போய் அப்போ அந்த இடத்துல தான், அதாவது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு சத்தமும் கேட்காது. ஆண்டவர் பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். பிராகாரத்தில் அப்படி கிடையாது, நிறைய சத்தம் கேட்கும். பலிமிருகங்களுடைய சத்தங்கள் கேட்கும், பூரிகைகள் ஊதுறவங்க சத்தம் கேட்கும், எக்காலம் ஊதுறவங்க சத்தம் கேட்கும். ஆனா உள்ள அப்படி போய் போனதுக்கு அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல மோசே பேசுறாரு, கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ நம்ம ஆலயத்தில் வந்து இப்படி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற தருணம் இருக்கும். ஸோ அதை பிடிச்சிடணும், அந்த பிரசன்ஸ்லேயே அப்படி முடிச்சுட்டு அதான் திருப்பி போகும்போது தேவையில்லாத அந்த பேச்சு எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த அந்த ஒரு 1.5 மணி நேரம் தான் அதோட முடிஞ்சு. இது வந்து ஒரு தீயை பற்றி வைக்கிறது மாதிரி அந்த தீபத்தை நீங்கள் கேரி பண்ணிட்டு கொண்டு போகணும். அது அப்படியே போய் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே தேவையில்லாத எந்த காரியத்தில் ஈடுபடாமல். சிலருக்கு இங்கே 8:30க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போய் 8:45க்கு டிவியை போட்டுட்டு இருப்பாங்க. இல்லை, நம்ம அந்த ப்ரெசன்ஸை கேரி பண்ண பழகணும். அந்த இடத்துல கழுதையாக மாறிடணும். என்ன கழுதையாக மாறிடணும்? காட்டு கத்துறதுக்கா இயேசுவை அப்படி சுமந்துட்டு போயிடணும். அப்படியே போய் நீங்க கொஞ்சம் அந்த பிரசன்ஸ்ல இருந்துட்டு அப்படியே போய் தனியா போய் உட்காந்து பாருங்க, அப்பா பேசுவார். அந்த டைம்ல உங்க சத்தம் அவருடைய சத்தம் உங்களுக்கு கிளியரா கேட்கும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வந்துட்டே இருக்கும். நீங்க பைபிள் எடுத்து அதை படிக்கும் போது அந்த வசனம் உங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டது போல இருக்கும். இது எவ்வளவு உன்னத அனுபவம் தெரியுமா? அந்த பிரசன்ஸை கேரி பண்ணாம நம்ம வசனத்தை தேடும் போது நமக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும். குக் பண்ணாத ஃபுட் இருக்குல்ல, சமைக்காம பொருட்கள்லாம் இருக்கும்ல, அப்படி இருக்கும் பல நேரத்தில் நம்ம பைபிளை திறந்து படிக்கும் போது. ஆனால் பிரசன்ஸ்ல இருந்து நம்ம பைபிள் திறக்கும் போது நமக்காக நல்லா சமைத்து வைத்தது போல அப்படி எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஆமே, ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அவரா சமைச்சு அழகா எடுத்து தருவார். இது சாப்பிடு, இது சாப்பிடு, இது ஸ்டார்டர், இது மெயின், இது லாஸ்ட்ல டெசர்ட். முடியும்பா, சூப்பர்ப்பா. அவன் இதை விட்டு பார்த்தா அரிசி அங்க இருக்கு, பருப்பு அங்க இருக்கு, ஸ்டவ் எங்கேயோ இருக்கு, எல்லாம் இருந்தும் லைட்டர் காணல. எடுத்து படிக்க கொஞ்ச நேரம் பார்த்த உடனே டயர்ட் ஆகுது. பைபிள் இது நுகம் அல்ல, இது சுகம். அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டு ஆமே. அதனால தாவீது சொல்லுகிறார், நான் அதிகாலையிலே காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.